உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், என்ன யார் அசிங்கப்படுத்தினாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா உங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா எழிலா இருந்தா கூட நான் பார்க்க ஐயோ மாட்டேன். என்ன கையல், நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசம் எங்களுக்கு புரியுது. அதுக்காக உன் மாமியார் கிட்ட நீ முறைச்சிட்டு நிப்பியா? அப்புறம் நாங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். என்ன இத விடு, இத பாரு, இனிமே இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம். சரி, எதுக்கு இப்ப இங்க வந்த? அதுக்கு ஏதாவது சொல்லிட்டு போறாங்க. நீ வா, முதல்ல கிளம்பு. கிளம்பு. நீங்க போய் கிளம்புங்க. சொல்றேன். பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும். வா கையில் வா. ஏய், நான் வர ஒண்ணும் மாட்டேன்டா. பிரச்சனை இல்ல, வா. அங்க எழில் வேற என்ன வீட்டுக்கு ஆச்சோ, போயிருக்காரு. ஏதாச்சும் நான் பதறி போய் வரல. நீ வா. என்னாச்சு? ஏன் பொருள்லாம் கீழே ஒண்ணு விழுந்து? இல்ல, அது அது இது உங்களை தானே கேக்குறேன், என்னாச்சு? இது ஒண்ணு இல்ல கையல், சும்மா யாராவது நிஜமாவே ஒண்ணும் இல்லையா? கையில் ஆமாக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம்ஹும். ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. கையில் அனு பால வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாளா, அது பட்டு கீழே விழுந்துருச்சு. ஆமாக்கா. அத எடுத்து விட அன்பு, எடுத்து வை. எடுத்து வைப்பா. அனு இங்க வா. அனு, நீதான் பால் விளையாடி கீழே தள்ளி விட்டியா? அனு, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏன் அப்பாவை பாத்துட்டு இருக்க? அத்தை, நான் தான் விளையாடும் போது இத தட்டி விட்டுட்டேன். அனு இது நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ள பால் வச்சு விளையாடி பொருளை உடைச்சது இல்லையே. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரணாவே ஃபீல் ஆகுது. சிஸ்டர், உண்மைதான் சிஸ்டர், நீங்க நம்பலாம். ம், நம்புறேன். ஆம், ஏன் உங்க முகம் எல்லாம் இப்படி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை கையன். ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுதே. ஐயோ கையல், இப்ப இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நீ முதல்ல கிளம்பு. அப்புறம் சம்பந்தியம்மா உன்னை ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. மா, பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல? எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை கையன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. எனக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நாள் எனக்கு தெரிய வரும். அப்ப நான் செம்மையா கோவப்படுவேன். சொல்லிட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. இந்த விஷயத்துக்காக அத்தை அப்படி பேசினதுதான் மனசு கஷ்டமே, மத்தபடி வேற எதுவுமே இல்லக்கா. அனுதான் பசின்னு சாப்பிடுறதுக்கு ஆசையா இருந்தா, அனுவை சாப்பிட வைக்காம பாதிலே கூட்டு வர மாதிரி ஆயிடுச்சுக்கா. அதான் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சுக்கா. சாப்பிட்டியா? இப்போதான் பிஸ்கெட் சாப்பிட்டேன் அத்தை. என் அத்தைக்கு மனசாட்சின்னு ஒண்ணு கிடையாது. சாப்பிட வந்தவங்கள இப்படியா? சரி, எல்லாரும் இங்கே இருங்க, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி. கையன், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் உள்ள வச்சுக்கிறேன், நீ கிளம்பு. ஏய், என்ன நீங்க சும்மா சும்மா கிளம்ப கிளம்புன்னு ஆள் ஆளுக்கு விரட்டிட்டு இருக்கீங்க? இது ஏன் வீடு. நான் என் குடும்பத்து ஆளுங்களுக்கு இங்க வச்சும் சமைப்பேன். ஏன் அவங்க வீட்டுல மட்டும்தான் சோறு இருக்கா? நாம என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலா இருக்கோம்? என் குடும்பத்தை அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன். ஏய், ஒரு 10 நிமிஷம்டா, அத்தை உனக்கு சமைச்சு நானே உனக்கு ஊட்டி விடுறேன், சரியா? கையன், நான் பாத்துக்கிறேன். நீ விடுங்க. நீ